சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே பிரபல பிரியாணி நிறுவனத்திற்கு சொந்தமான உணவு தயாரிக்கும் கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வரும் பிரபல பிரியாணி நிறுவனத்தின் கொடுங்கையூர் மற்றும் பொன்னேரியில் இயங்கி வரும் கிளைகளில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பலருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் செங்குன்றம் அருகே அலமாதி பகுதியில் அமைந்துள்ள அந்நிறுவனத்தின் உணவு தயாரிக்கும் கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு நடத்தினர். அதனை படம் பிடிக்க உள்ளே செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆய்வுக்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க அறிவுறுத்தியதாக தெரிவித்தனர். கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய கடைகளை நான் சீல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கிச்சன் சொல்லக்கூடிய இந்த இடத்த நாங்கள் செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணும்பொழுது இதில் எங்கேயுமே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே க்ளீனாக வச்சுருக்குறாங்க. பட் அவங்க ஒரு இந்த லைசன்ஸ், இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான லைசன்ஸு, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் லைசன்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் எடுக்க சொல்லி. மற்றபடி இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கீழே தரையில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி தவறு நடக்க இதுக்கு என்னென்ன கண்காணிக்கிறதுக்காக உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணிக்கிட்டு. முன்னதாக கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் செயல்பட்டு வரும் அந்த பிரியாணி நிறுவன கிளையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்திற்கு சீல் வைத்தனர். இங்கு கடந்த திங்கட்கிழமை இரவு பிரியாணி மற்றும் சிக்கன் சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.